வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு நீ ஏன் போன, நீ ஏன் பிள்ளை உண்டான, நீ ஏன் பிள்ளை பெத்த, நீ ஏன் ஜாய மட்டுமே தான் நம்ம தப்பு சொல்லிட்டு இருக்கோம். தப்பு பண்ணாங்க 100% சொல்லிட்டோம். ஆனா இங்க 200% தப்பு பண்ண ரங்கராஜ நம்ம எதுவுமே கேட்கல, எதுவுமே பண்ணல. 4 குழந்தைங்களுக்கு அநியாயம் நடக்கிறதுக்கு காரணம் யாரு? ஜாயும் ரங்கராஜும் தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க பாதிக்கப்படுறது ஃபுல்லா அவங்கள சுத்தி இருக்கிற குழந்தைங்க. இதுல ஹியூமானிட்டிலாம் சொல்லுவோம் இல்லையா? கொஞ்சோண்டு மனுஷத்தன்மை இருந்தா தப்பு பண்ணதுக்கு 2 பேரும் தான். ஆனா ஏன் நம்ம வழக்கு மேல வழக்கு போட்டு அவங்கள ஒரு பக்கமா ஜாய அலைய வைக்கணும் ரங்கராஜ் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாவது கரிசனம் காட்டியிருக்கலாம்ல. ஒரு காலத்துல நேசிச்ச பெண் தானே, கூட வாழ்ந்தீங்கல்ல, இப்போ உங்களுக்கு பிடிக்கல பிரிஞ்சுட்டீங்க. பட் வழக்கு மேல வழக்கு போட்டு ஒரு பிள்ளைத்தாச்சியை அலைய வைக்க வேணாம்ல. நான் தான் அந்த பிள்ளைக்கு அப்பா, காசெல்லாம் கொடுக்க முடியாது, தைரியமா சொல்லுங்க, அவங்க உழைச்சு அவங்க சம்பாரிச்சுக்கிட்டோம், இந்த பிள்ளைக்கு அப்பான்ற ஒரு வார்த்தை தானே அவங்களுக்கு தேவைப்படுது, அதை கொடுத்துடலாம்ல. ஸோ பெண்கள் 2வது வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கும்போது ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த முதல் திருமணத்தில் வந்த குழந்தைகளையும் நம்ம பாதிக்க விடாமல் அந்த வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுங்கிறது கம்பி மேலே நடக்கிற மாதிரி. கொஞ்சம் சறுக்குனாலும் கீழே தொபக்கடின்னு விழுந்துருவோம், அப்புறம் எழும்பவே முடியறது ரொம்ப கஷ்டமாக போயிடும்.